வணக்கம். நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் 4 2025 அன்று ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 6:45 ஆகஸ்ட் 4 2025. இப்போ என்னென்னா ரீபவுண்ட் ஆகிருக்கு. எதனால் ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் அதாவது ஜூலை மாத கடைசி வார க்ளோசிங்கு அதை உடைக்காதனால இது ரீபவுண்ட் ஆயிடுச்சு. சரி, ஆக்சுவலாக இது என்ன ஆயிருக்கணும்னா 24,374 இந்த வாரம் உடைச்சிருக்கணும். இந்த ரீபவுண்ட் ஆச்சரியமூட்டும் விதத்தில் இருக்கிறது. சரி, இது இப்போ எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தா இது 2-வே ட்ரெண்டு. எப்படின்னா அப் ட்ரெண்டு இருக்கும் வாய்ப்பு, டவுன் ட்ரெண்டு இருக்கும் வாய்ப்பு. எப்படின்னா 24,986 மேலே, 24,620 கீழே. அதே சமயம் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸு 24,881 என்ற நிலை அப் ட்ரெண்டை தடுக்கும். ஏன்னு கேட்டால் போன வாரம் மினி ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணவே கிடையாது. அதனால் இது வரையும் போய் இப்படி இறங்க வாய்ப்புண்டு. அதே சமயம் இதை கடந்து ஹோல்டு செய்தால் நல்ல பையிங் வரும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போ நிலைகளை பார்த்துருவோம். 24,800 ஒரு ட்ரெண்டு சைடர். இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 24,881. இது சப்ளை ஜோன். இது தொட்டவுடன் இறங்க வாய்ப்பு. அதே சமயம் இதற்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 24,620. இது டிமாண்ட் ஜோனு. இது தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. 24,881 கடந்து ஹோல்டு செய்தால் ரேலி 24,986 அல்லது 25,077 வரை செல்ல வாய்ப்பு. அதே சமயம் 24,620 உடைத்து ஹோல்டு செய்தால் 24,374 என்ற நிலைக்கு சரியக்கூடும். இதுதான் நிலைகள். அதுக்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இது எப்படின்னா, நாளைக்கு காலையில் புதிய வீடியோ வெளியிடுகிறேன். வர்த்தகம் தொடங்குவதற்கு முன்பு புதிய வீடியோ வெளியிடுகிறேன். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.